அதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதுலேயே 1 கப் தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் அரிசி நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அது பேனில் மாற்றி வச்சிருக்கேன். அதில் நம்ம தேங்காயும் ஜீனியும் வறுக்கணும்ல, அதை கலந்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நெய்யில் நல்லா வறுத்து தேங்காய் பூ ஜீனிலாம் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லட்டு நல்லா வந்திருக்கு.